ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடக்க போகிற 4th T20 மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 3 மேட்ச் முடிஞ்சிருக்கு. ரிசல்ட் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. ஒரு கேம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்து வின் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே டாமினேட்டிங் பவுலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்லி இங்கிலாந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருந்தாங்க. 3 மேட்ச்மே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான் செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க. டாஸ் வந்து சூரியகுமார் யாதவ் வின் பண்ணி சூஸ் டு போல் சொல்லியிருந்தார். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் இந்தியா கூட கம்பேர் பண்ணல இங்கிலாந்து டீம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 கேம்ஸில் நல்லாவே டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த மேட்சும் இங்கிலாந்துக்கு ஒரு மஸ்ட் வின் கேம் தான். இந்த மேட்சும் அவங்க தோத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கைக்கு வந்துடும். ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த மேட்சும் ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து விளாடுவாங்க. எல்லா பிளேஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நீங்கள் டீம் மேக் பண்ணுங்கள். லாஸ்ட் மேட்ச் வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்தியா தான் வின் பண்ணும் அப்படின்னு நீங்கள் டீம் மேக் பண்ண வேண்டாம். 50-50 ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதே மேட்சுக்கும் சேம் பேட்டர்ன் தான். நீங்கள் 50-50 ஆப்ஷனில் போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் புனேல வச்சு தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ 31st January நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டைம் படி 7 மணிக்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். நிறைய பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு லோ பர்சன்டேஜில் வந்து நம்ம சேனலில் கண்டினியூஸாக கொடுக்கக்கூடிய பெஸ்ட் பிக்ஸ் வந்து கிளிக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேட்ச்சுக்கு ஒரு 10 லோ பர்சன்டேஜ் பிளேஸ் இருக்காங்க அப்படின்னா நாம் ஒரு 5 லோ பர்சன்டேஜ் பிளேஸ் வரைக்கும் ஃபில்டர் பண்ணி கொடுப்போம். அந்த 5 பிளேயர் வந்து மினிமம் 3 மேக்ஸிமம் 5 கூட வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கிராண்ட் லீக்ல டீம் மேக் பண்ணுறவங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸ் உங்களுக்கு வேணும், ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக வரணும், ஒரு மேட்ச்க்கான வீடியோஸ் பார்த்து நான் டீம் மேக் பண்ணும் ப்ரோ, நிறைய ஐடியாஸ் கேதர் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல், அதாவது யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நடந்த மேட்ச் எப்போ அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் 2023 ஸ்ரீலங்கா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் குறிப்பாக ஃபஸ்ட் பேட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் இந்த கிரவுண்டு. ஸோ ஓப்பன் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கேலரிஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா விண்ட் இருக்க ரீசனுக்காக இனிஷியல் ஸ்விங் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேஸ் போலர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிக ஹெல்ப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 4 இன்டர்நேஷனல் T20 போட்டிகள் நடந்திருக்கு. 2 பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 150க்கு கீழே 1, 150லேருந்து 169க்குள்ளே 1, 190க்கு மேலே 2 முறை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரவுண்டில் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணியில் ஸ்கோர்ஸ் ரெக்கார்டாக இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஃபஸ்ட் பேட் ஸ்கோர் 170லேருந்து 190 இருக்குது. ஸோ நான் ஒரு 175 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ் ஸ்கோராக வைக்கிறேன். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் 175+ அடிப்பாங்க அப்படிங்கிறத நான் ஒரு பாஸ் ஸ்கோராக வைக்கிறேன். ஸோ ஹையஸ்ட் ஸ்கோர் ஸ்ரீலங்கா 206க்கு 6 விக்கெட் போயிருக்கு. ஸ்லோ ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான் 101க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட் 4 கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும், செகண்ட் மேட்ச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. தேர்ட் மேட்ச்சில் சேஸ் பண்ண டீம் அண்ட் ஃபோர்த் மேட்ச்லையும் சேஸ் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 4 கேம்ஸில் பேஸ் போலர்ஸ்க்கு 33 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு 18 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஐபிஎல்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ புனே வாரியர்ஸ் இந்தியான்னு ஒரு டீம் இருந்தது ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன புதுசில். அதுக்கப்புறம் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லி புனேவை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய மேட்சஸில் இது வந்து ஹோம் கிரவுண்டாக இருந்திருக்கு டொமஸ்டிக்கில். ஸோ அதில் மேக்ஸிமம் ஆஃப் த மேட்சஸ்க்கு வந்து பேட்டிங் செகண்ட் பண்ணக்கூடிய டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சேஸ் பண்ணுற டீமுக்கு நிறைய மிராக்கிள்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன் சம்திங். ஸோ கொல்கத்தாக்கும் கிட்டத்தட்ட மும்பை இந்தியன்ஸ் நினைக்கிறேன் கொரோனா டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச் நடந்தது. அதில் பேட் கமின்ஸ் கிட்டத்தட்ட டேனியல் சம்ஸ் ஒரே ஓவரில் 30 ரன் அடித்து மேட்சை வின் பண்ணி கொடுப்பார் சேஸில். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்து இந்த கிரவுண்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ 4 கேம்ஸ் மொத்தமாக நடந்திருக்கு. எந்தெந்த வருஷத்தில் நடந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு 2023, அதுக்கடுத்து 2020, 16, 12 சொல்லி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு 4 இயர்ஸ் கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா மேட்சஸும் நடந்திருக்கு. பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக இப்போ விராட் கோலி, ரோஹித் சர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இந்த 4 கேம்ஸுமே ஆடி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த 2 பிளேஸுமே இல்லாத ரீசனுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக எந்த ஒரு பிளேஸும் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. அவங்களோட ஸ்டாட்ஸும் நம்ம கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் மேட்ச்சில் பேஸ் போலர்ஸ்க்கு 10 விக்கெட்ஸ், ஸ்பின்னர்ஸ்க்கு 4 விக்கெட்ஸ்னு கிடச்சிருக்கு. செகண்ட் மேட்ச்லையும் பேஸ் போலர்ஸ்க்கு 10 விக்கெட்ஸ், ஸ்பின்னர்ஸ்க்கு 4 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. தேர்ட் மேட்ச்சில் பேஸ் போலர்ஸ்க்கு 7 விக்கெட்ஸ், ஸ்பின்னர்ஸ்க்கு 6 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலாக விழுந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. தென் லாஸ்ட்டாக
4th மேட்ச்சில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 6 விக்கெட்ஸ், ஸ்பின்னர்ஸ்க்கு 4 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. ஸோ ஓவரால் நம்ம நோட் பண்ணையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு ஸ்லைட்லி நல்லா இருந்திருக்கு. அட் த சேம் டைம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ பவுலர்ஸோட டைப் வந்து பார்க்கலாம். 33 விக்கெட்ஸ் பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருந்தாங்க. அதில் ஹை பேஸ் போடக்கூடியவங்க மார்க்குட், ஜோஃப்ரா ஆர்ச்சர், இந்த மாதிரி டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்கு 9 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இனிஷியல் ஸ்விங் மட்டும் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா 14 விக்கெட்ஸும், டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 6 விக்கெட்ஸும், லெஃப்ட்டில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 4 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. லாஸ்ட் மேட்ச் அர்ஷதீப் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ் பண்ணியிருந்தார் மேட்சை. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அவர் உள்ளே ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா பேஸ் ஃப்ரெண்ட்லி விக்கெட், இனிஷியல் ஸ்விங் வந்து இந்த கிரவுண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்பின்னர்ஸ் வந்து 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 6 விக்கெட் லெக் பிரேக்கு, 5 விக்கெட் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸு, ஸோ 7 விக்கெட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஆஃப் பிரேக் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு லிவிங்ஸ்டன் மட்டுமே ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. வாஷிங்டன் சுந்தர, சிவம் துபே பார்த்திங்க அப்படின்னா ரிப்ளேஸ் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ டீம் ஹெட்ல மொத்தமாக ஆஸ் யூஸ்வல் 27 முறை 2 டீமும் சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்தியா 15 முறையும், இங்கிலாந்து பார்த்திங்க அப்படின்னா 12 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா லாஸ்ட் 5 கேம்ஸில் ஒரு கேம் தான் லூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 கேம்ஸில் 3 லாஸு, 1 பார்த்திங்க அப்படின்னா அபார்டட் ஆகிருக்கு. லாஸ்ட் கேம் மட்டும் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ டீம் இந்தியாவோட ஒரு பிளேயிங் லெவன். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் டீமோட பிளேயிங் லெவனில் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா, சஞ்சு தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, த்ருவ் குஜ்ரல், வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், முகமது ஷமி, ரவி பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தி. ஸோ லாஸ்ட் மேட்ச்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட ரவி பிஷ்னாயோட பிளேஸை ஷமி ரிப்ளேஸ் பண்ணுவார் அப்படின்ட்டு. பட் ஹர்ஷ்தீப் சிங்குக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து ஒரு எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்க அப்படின்னா ஷமியை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா பெருசாக கிளிக் ஆகலை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஓவரில் லாஸ்ட்டு 2 கேம்ஸும் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருந்த ஹர்ஷ்தீப் சிங்கு நல்ல மொமெண்டத்தில் இருந்தார். ஸோ அவரை ஸ்கிப் பண்ணிட்டு வந்தது ஒரு ட்ராபேக் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரிட்டன் ஆவார் இந்தியன் டீமுக்கு ஹர்ஷ்தீப் சிங் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்படி ஹர்ஷ்தீப் சிங் உள்ளே வந்தார் அப்படின்னா என்ன டீமில் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுந்தரை ரிப்ளேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங் 11ல் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. த்ருவ் ஜுரோட பார்த்திங்க அப்படின்னா சிவம் துபே ரிப்ளேஸ் பண்ணி உள்ளே 11ல் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அக்ஷர் பட்டேலோட சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 பேட்டர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பியூர் பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இந்தியன் டீமோட காம்போ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு நிறையவே இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அபிஷேக் சர்மா 64% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்டுகட்டில் 38, வெனியூவில் பெருசாக ஆடினது கிடையாது. ஸோ சேஸ் நீங்கள் அதிகமாக ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் பவுலிங் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் லாஸ்ட் மேட்சும் போல் பண்ணார். ஒரு ஓவருக்கு 4 ரன் நல்லா டைட்டாக போல் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கக்கூடிய டைமில் டைட் ஓவர்ஸ் வந்து ஒரு ஓவர் போல் பண்ணிட்டு போயிருந்தார். 2 கேட்ச் பிடிச்சிருந்தார். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா 24 ரன்ஸும் அடித்து ட்ரீம் டீமில் வந்திருந்தார். ஸோ ஒரு 3 டைமென்ஷனல் பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் நமக்கு தெரிய வராரு. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இனிஷியலாகவும் பவர் பிளே கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி ஆடுறாரு. சேஃபான ஒரு நார்மல் பிக்கு நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் பண்ணாமல் அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக சஞ்சு 69% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டுகட்டில் 34 ரன் அடிச்சிருக்காரு. 11 தான் ஆவரேஜ் இருந்திருக்கு. வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி 6 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் வர்சஸ் சஞ்சு சாம்சனோட அந்த ஒரு பேட்டில் லாஸ்ட்டு 3 கேம்ஸில் அந்த ஒரு பேட்டில் தான் ஒர்க் ஆகிருக்கு. ஸ்ட்ரைட்டாக உடம்பு நோக்கி பவுன்சர் போடுறாரு. ஸோ சாம்சன் கொஞ்சம் ரூம் கொடுத்து அதை அடிக்க நினைக்கிறாரு, கேட்ச் ஆகிட்டு போகிறாரு. ஸோ அப்படி 3 மேட்சும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிப்ளே மாதிரி பார்த்துருக்கோம். மறுபடியும் அதே மாதிரி சாம்சன் விக்கெட் ஆக போகிறாரா இல்லை அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு வர போகிறாராங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எது எப்படியோ சாம்சன் ஃபஸ்ட் பேட்டிங் மட்டும் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக திலக் வர்மா 80%. இந்த மேட்ச் வந்து ஒரு மஸ்ட் பிக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் திலக் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டு மேட்சுமே இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அது அன்பிளேபிள் டெலிவரி. கிட்டத்தட்ட ஆடில் ரசீத் போட்ட பால். ஸோ ஒரு கெஸ் பண்ணவே முடியாத ஏரியாவில் பிச் ஆகி ஸ்டம்பில் வந்து ரீசனுக்காக தான் திலக் அவுட் ஆகிட்டு போயிருந்தார். ஸோ இந்த மேட்ச் வந்து நம்பிக்கையாக பிக் பண்ணால் ஃபஸ்ட் பேட்டிங் இந்தியா பண்ணால் ஒரு விசி கொடுக்குறது கூட நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஸ்கை டீமோட கேப்டன் 38% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு மொத்தம் 10 இன்னிங்ஸ், லாஸ்ட்டு 10 இன்னிங்ஸில் ஒரே ஒரு மேட்ச் தான் அவர் 50 அடிச்சிருக்காரு. 75 ரன் 35 பாலுக்கு அப்படிங்கிறது அவரோட ரெக்கார்டாக இருந்திருக்கு. ஸோ மித்த எல்லா மேட்சஸுமே பார்த்திங்க அப்படின்னா 20ஸ்குள்ளேயே வந்து விக்கெட்ஸ் ஆகிட்டே இருந்திருக்காரு.
என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற விதம் எப்படி அப்படின்னா, ஸ்கைனாலே ஒன் டவுன் இறங்குவார். T20ஸில் ஒன் டவுன் இறங்குவார். அந்த ஓப்பனிங் பவர் பிளேயில் ஆரம்பித்து ரொம்பவே டாமினேட் பண்ணி ஆடுவார். பட் இவர் ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேம் ஷாட் ஆடுறாரு. அதுவும் மார்க்குட்டோட பேஸை அந்தளவுக்கு ரேம் ஷாட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ நிறைய பாலை தூக்கி அடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்டை கொடுக்காரு. அவசரப்படுறாரு, பொறுமை இல்லை. பட் ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க இந்தியா அப்படிங்கிற பட்சத்தில் இவரோட பேட்டிங் ஸ்டைல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்பின்னர்ஸை டேக் ஓவர் பண்ணுவார், பேஸ் பவுலர்ஸையும் டாமினேட் பண்ணி ஆடுவார். இந்த கிரவுண்டும் இவருக்கு சூட்டபுளாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணையில் ஒரு விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஹர்திக் பாண்டியா 85% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச்சு கிட்டத்தட்ட நீங்கள் நிறைய இன்டர்நெட்டில் வீடியோ பார்த்துருப்பீங்க. எல்லா பிளேயர்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுற டைமில் இவர் மட்டும் வந்து கேமரா ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ 40 ரன் 2 விக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்ரவுண்டருக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து லாஸ்ட் மேட்ச் கொடுத்துருந்தாரு. இந்த மேட்சுக்கும் அதையே ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இவர் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரிய வந்தது இந்த ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு அகெயின்ஸ்டாக டிண்டா ஓவரில் லாஸ்ட் ஓவரில் ஒரு 28 ரன் அடிப்பார். அது இதே சேம் வென்யூவில் தான் அடித்தார் 28 ரன்னு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் நிறைய கிரிக்கெட் ஆடி இருக்காரு. ஸோ லாஸ்ட்டு 4 ஓவர்ஸ் அதில் வந்து ஸ்ட்ரைக்கில் நிற்கார் அப்படிங்கிற பட்சத்தில் 170+ ஸ்ட்ரைக் ரேட்டோட ஆடுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஃபஸ்ட் பால் பண்ணி செகண்ட் பேட் பண்ணல லாஸ்ட் மேட்ச் மாதிரி டிஃபால்ட் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த மேட்சுக்கும் பேட்டிங் பவுலிங்கில் ஷைன் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து த்ரூவ் ஜுரல் 3% ட்ரை பண்ணியிருக்காங்க. ரேராக ட்ரை பண்ணுங்க, ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் நம்பர் 8 இறக்கி விட்டாங்க. அது ரொம்பவே ஒஸ்ட் திங்கிங். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணையில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை ப்ரோ இவருக்கு பதிலாக சிவம் துபே வந்தார்னா பிக் பண்ணலாமான்னா எஸ், கண்டிப்பாக பிக் பண்ணலாம். ஸோ ஆப்போசிட் டீமில் அடில் ரசீதை ஈஸியாக பவுண்ட்ரிஸ் அடிக்கக்கூடிய எபிலிட்டி இந்தியன் டீம் மொத்த டீம்லேயே இருக்குது அப்படின்னா அது சிவம் துபேக்கு மட்டும்தான். ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா 6 வந்து ஸ்கோர் பண்ணுவார். அடில் ரசீதுக்கு அகேன்ஸ்டாக ஆடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்காகவே துபே உள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஸோ துபே 11ல் இருந்தாருன்னா உங்களுக்கு மஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்காங்க. ஸோ அடுத்து வாஷிங்டன் சுந்தர் 44% லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ஒஸ்ட்டு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆடி கொடுத்துட்டு போயிருந்தார். மிடில் வந்து என்ன பண்ணனே தெரியல. ஸோ டாப் ஆர்டர்லையும் ஆடுவார், டெத்லையும் ஆடுவார். பட் இந்த மிடில் ஆர்டரில் விக்கெட் போயிருக்கையில் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரியாமல் விக்கெட் ஆகிட்டு போயிட்டார். ஸோ ஹெட்வீட் பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச் ஆடி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்க்காக இந்த கிரவுண்டில் மொத்தமாக இவர் 7 மேட்ச் ஆடி 13 விக்கெட்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. 17 நினைக்கிறேன் சம்திங் அந்த சீசனில். நியூ பால் நிறைய போல் பண்ணியிருக்காரு. பட் இவர் ஓவர்ஸ் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டேங்காங்க. ஸ்கையாக இருக்கட்டும், இப்போ ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் வந்து இங்கிலாந்து டீமில் இருந்தாங்க அப்படின்னா இவருக்கு ஓவர் கட் பண்ணுறாங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ராபேக்காக இருக்குது. லாஸ்ட் மேட்ச் வந்து டக்கெட் இவர் லெஃப்ட் ஹேண்டர் தான் ஆடிட்டார், ஒரு ஓவரோட நிறுத்தினாங்க. பட் அந்த ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஹர்ஷ்தீப் சிங்கை உள்ளே கொண்டு வராங்களாங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அக்ஷர் 83% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சாலிட் பிக்காக முடிஞ்ச அளவுக்கு அசப்பியராக பிக் பண்ணுங்கள். இந்த கிரவுண்டோட ரெக்கார்ட் பாருங்கள். ஒரு மேட்ச் ஆடி 65 ரன் அடிச்சிருக்காரு, 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் போல் இந்தியா பண்ணால் விசி கூட நீங்கள் அக்ஷர் பட்டேல்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் முகமது ஷமி ஃபஸ்ட் போலிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்காரு. வெனியூவில் ஆடல, ஹெட்லையும் பெருசாக இல்லை, எக்கனாமி ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. பட் இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு. நிறைய பக்கம் மூவ் பண்ணியிருந்தார், பால் நல்ல ஏரியாஸ் போல் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட் போலிங் வந்து ஷமிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் ரவி பிஷ்னாய் 8% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் வந்து 4 மேட்ச் ஆடி 3 விக்கெட், வெனியூவில் ப்ளே பண்ணல. ஸோ லிவிங்ஸ்டன் ஈஸியாக டார்கெட் பண்ணுறாரு. ஒரு ஆஃப் ஸ்பின்னர் எந்த அளவுக்கு ஆடணுமோ அந்தளவுக்கு மைண்ட் செட்டோடு தான் ரவி பிஷ்னாய் ஆடினார் அப்படிங்கிறது லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு 3 சிக்ஸர் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பார். இவர் ஓவரில் மட்டுமே மொத்தமாக இவரோட பவுலிங்கில் மட்டுமே 3 சிக்ஸர் 2 பவுண்டரி கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். கெஸ் பண்ணுறாங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிஷ்னாய் வந்து கெஸ் பண்ணுறாங்க. ஸோ இவருமே ஆடுறாரா இல்லை இவருக்கு பதிலாக வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஹர்ஷ்தீப் சிங்கை உள்ளே கொண்டு வந்துட்டு சுந்தர பேட்டிங்காக வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சக்கரவர்த்தி ஒரு கிங் அப்படின்னு சொல்லலாம், ஸ்பின் கிங் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட்டு ஒரு 10 கேம்ஸ் இவர் எடுத்தது மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 15 இன்னிங்ஸில் 25 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். லாஸ்ட் மேட்ச் மட்டுமே 5 விக்கெட். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஹெட்டில் 3 மேட்ச் ஆடி 10 விக்கெட்டு. ஸ்பின்னர்ஸ் ஆடவே தெரியலை. ஸோ இருந்தாலும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரொம்ப சேஃபான பிக்காக சக்கரவர்த்தி இருக்கார். முடிஞ்ச அளவுக்கு இன் அண்ட் அவுட்டாக ட்ரை பண்ணுங்கள். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் 5 விக்கெட்டால் எடுத்திருக்காரு. இந்த மேட்ச் விக்கெட் எடுப்பார், பட் அது ஒரு விக்கெட்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இவர் கூட கம்பேர் பண்ணல இன்கேஸ் விக்கெட்டே எடுக்காமல் இருக்கக்கூடிய பிஷ்னாயாக இருக்கட்டும், இல்லை அக்ஷர் பட்டேல் கிரவுண்ட் ரெக்கார்ட் நல்லா வச்சுருக்காரு, அவருக்கும் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மெகா கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்க சக்கரவர்த்தியை இன் அண்ட் அவுட்டாக 50-50 ஆப்ஷனில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
இப்போ பிளேயர்ஸோட பேட்டிலில் கிட்டத்தட்ட சாம்சனை ஜோஃப்ரா மட்டும்தான் விக்கெட் எடுத்திருக்காரு, 15 பாலுக்கு 8 ரன்னு. அபிஷேக் பொறுத்த வரைக்கும் உட் ஒரு முறை, ரஷீத் ஒரு முறை, பிரைடன் காஸ் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. திலக் வர்மா, ஆடில் ரஷீத் மட்டுமே ஒரு முறை. ஸோ சூரியகுமார் யாதவ, ரஷீத் 2 முறை, ஆர்ச்சர் 2 முறை, கார்ஸ் உட் ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. தென் லாஸ்ட்டாக ஹர்திக் பாண்டியாவை மார்க்குட் ஒரு முறையும், ஆர்ச்சர் ஒரு முறையும், ஓவர்டன் 2 முறையும் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. த்ரூவ் ஜுரல் பொறுத்த வரைக்கும் பிரைடன் காஸ் 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இப்போது இந்த மேட்ச்க்கான இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ் இந்தியா டீமில் யாரெல்லாம் இருக்கா ப்ரோ அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் அபிஷேக் சர்மா டிக் பண்ணிக்கிறேன், 2வது திலக் வர்மா, 3வது ஸ்கை, 4வது ஹர்திக் பாண்டியா, 5வது அக்ஷர் பட்டேல், 6வது பார்த்தீங்க அப்படின்னா முகமது ஷமி நான் உள்ளே கொண்டு வந்துக்கிறேன், 7வது ஹர்ஷ்தீப் சிங் இருந்தார் அப்படின்னா நான் ஹர்ஷ்தீப் சிங்கை ட்ரை பண்ணிக்கிறேன், அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வருண் சக்கரவர்த்தி நான் முடிஞ்ச அளவுக்கு ஆஸ் பிளேயராக பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டீமில் சக்கரவர்த்தி, இந்த 2 பிளேயர்ஸ் தான் சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல பிக்காக இருப்பார் எஸ்எல்க்கு. ஸோ கிராண்ட் லீகுக்கு நாங்கள் யாரெல்லாம் சிவிசி ட்ரை பண்ணலாம் அப்படி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா, அக்ஷர் பட்டேல் உங்களுக்கு ஸ்டாட்ஸ் வைஸாக பெஸ்ட்டு பிக்காக இருக்கார், கிரவுண்ட் ரெக்கார்ட் நல்லா இருந்திருக்கு, டீசெண்டாக போல் பண்ணுவார். செகண்ட் பவுலிங்கில் இந்தியா டீம் செகண்ட் போல் பண்ண ஒரு விசிஆர் கேப்டன் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், இந்த 2 பிளேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் உங்களுக்கு ரிஸ்கியான சிவிசியாக நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ இங்கிலாந்தோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் சால்ட், பென் டெக்கெட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜாஸ் பட்லர், ஹாரி ப்ரூக், லியாம் லிவிங்ஸ்டன், ஜெமி ஸ்மித், ஜெமி ஓவர்டன், பிரைடன் காஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடில் ரஷீத், மார்க்குட். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாண்டோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவனாக இருக்குது. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்சில் ஜெமி ஸ்மித் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்ஜுரி இருந்தது காப் மசூலில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஆஃப்டர் லைனப் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாருங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இன்ஜுரி ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சால்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா க்ளவ் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த மேட்ச் இவர் ஆடுறதுக்கான சான்ஸ் கம்மி. ஸோ இந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஜேக்கப் பெத்தேல்னு சொல்லி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கார். ஸோ ஆர்சிபி எடுத்திருக்காங்க இந்த பிளேயரை. ஸோ அவரை ரிப்ளேஸ் பண்ணதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் ஹாரி ப்ரூக் நல்லா ஆட மாட்டேக்காரு, ஸ்பின்னர்ஸை ஆட தெரியலை, ஸ்டம்ப் டு ஸ்டம்பால் ஆட தெரியலை. ஸோ ஹாரி ப்ரூக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஜேக்கப் பெத்தேல் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் லெக் ஸ்பின்னர்ஸாக இருக்காங்க. ஸோ அந்த ஒரு மிடில் நம்பர் 4 ஜேக்கப் பெத்தேலுக்கு ஒரு ஸ்டெடி பொசிஷன் கொடுத்து ஆட வைக்கிறாங்களா? டெத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஓவர்டனுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து ரெஹான் அகமது உள்ளே கொண்டு வராங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எது எப்படியோ கிட்டத்தட்ட ஜேக்கப் பெத்தேல் உள்ளே வரப்போகிறாரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஹாரி ப்ரூக்கை ரிப்ளேஸ் பண்ணி உள்ளே வந்தார்னா இந்தியா டீமுக்கு அது ரொம்பவே பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். மிடில் பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் கொடுக்க மாட்டார், லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரும் கூட. ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸில் ஃபில் சால்ட்டு 27% பிக் பண்ணியிருக்காங்க. 3 மேட்சுமே ஃப்ளாப், இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பெருசாக ஆடல. இவர் இன்டர்நேஷனல் கரியர்லேயே மொத்தமாக 3 செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அதுவும் 3மே செகண்ட் பேட்டிங். அந்த 3மே வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக வெஸ்ட் இண்டீஸ் ஹோம் கிரவுண்டில் தான் அடிச்சிருக்காரு. ஸோ பெரிய பவுலிங் அட்டாக் அகேன்ஸ்டாக பெருசாக அடிக்க மாட்டேங்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஹர்ஷ்தீப் சிங் இல்லை, பட் இவர் இல்லாமலேயும் பார்த்திங்க அப்படின்னா 5 ரன் தான் அவுட் ஆகிட்டார். ஃபஸ்ட் பவுலிங் இந்தியா பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவர் ரொம்பவே டாமினேட் பண்ணி ஆட முடியறதுக்கான சான்ஸ் கம்மி தான். இன்கேஸ் செகண்ட் பேட்டிங் இங்கிலாந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரேராக அவங்க டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக பென் டக்கெட்டு. ஸோ 18% கிடையாது, 57% பென் டக்கெட் பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்ல கிட்டத்தட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3 மேட்ச் ஆடி 19 ஆவரேஜ் இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் ஒரு 51 பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான நாக்கு ஆடி இருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம வீடியோலையுமே பார்த்திங்க அப்படின்னா டக்கெட் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்லையுமே நம்ம டிக் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி ஆடில் ரஷீதாக இருக்கட்டும், டக்கெட்டாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ட்ரீம் டீமில் வந்திருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக ஹர்ஷ்தீப் சிங் ஆடுறாருன்னா இவரை ஸ்கிப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் மட்டும் நீங்கள் மறுபடியும் ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜாஸ் பட்லர் 88% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட் 35, வென்யூவில் 33. உங்களுக்கு ஒரு சேஃப் பிக்காக இருப்பார். இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக உங்கள் டீமில் நீங்கள் இவரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்ததாக 30% ஹாரி ப்ரூக் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் ஆட தெரியல அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெட்டில் பெருசாக ஆவரேஜ் இல்லை, 8 மேட்ச் ஆடி 17 ஆவரேஜ் இருக்குது. ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் மேட்ச்சில் இங்கிலாந்தோட ஒரு பேட்டிங்கில் ஒரு ஹீரோன்னு சொல்லலாம். 43 ரன் ஒரு கரெக்டான சுச்சுவேஷனில் அடித்து கொடுத்துருந்தார், நிறைய பவுண்டரிஸோட. ஸோ இப்போது இவர் ஒருத்தர் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் லாஸ்ட் மேட்ச்சில் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஆடி இருந்தார் டக்கெட்டுக்கு அப்புறம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் போல் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். 2 ஓவர்ஸ் வரைக்கும் இவர் போல் பண்ணுவார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஜெமி ஸ்மித் ப்ளே பண்ணார்னா ஃபஸ்ட் பேட்டிங் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், மற்றபடி ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இன்ஜுரி அப்படிங்கிற ரீசனுக்காக ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. அடுத்ததாக 16% ஜெமி ஓவர்டன் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்டில் 3 இன்னிங்ஸில் 4 விக்கெட்டு. லாஸ்ட் மேட்ச்சில்
இவர் கிட்டத்தட்ட 3 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீமில் நல்லா பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டாருங்கிறது அவங்க எல்லாருக்கும் தெரியும். பட் எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அந்த 3 விக்கெட் கிடச்சிது, ஃபஸ்ட்டு விக்கெட் மட்டும்தான் அவர் வந்துட்டு கரெக்டாக எடுத்தது. அடுத்துலாம் பார்த்திங்க அப்படின்னா ரன் அடிக்கணுங்கிற ப்ரெஷரில் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் தூக்கி அடித்து விக்கெட் ஆகிட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஜெமி ஓவர்டன்னு ஃபஸ்ட் பவுலிங்கில் நல்ல பிக்காக இருப்பார். 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணுறாரு. ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன், நான் ஆர்ச்சரை வந்து ஸ்கிப் பண்ணுறேன்னா நீங்கள் இவரை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டிங் கண்டிப்பாக ஆட மாட்டார் இந்தியன் கண்டிஷனில். ஸோ அது வந்து கிளியராக நம்ம வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் மேட்ச் இவர் அவுட் ஆன விதம்னா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா லைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது பிரைடன் காசை போத் இன்னிங்ஸுமே உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். குறிப்பாக லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் போல் பண்ணியில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜோஃப்ரா 73% வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பவுலிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆடில் ரசீத் 30% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸ்டாட்ஸ் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. பட் இவரோட அந்த T20 நம்பர் 1 பவுலர் அப்படிங்கிறத மேட்சுக்கு மேட்ச் காட்டிக்கிட்டே இருக்கார். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் எந்த அளவுக்கு 4 ஓவர்ஸ் போல் பண்ணி 15 ரன் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டும் எடுத்தார். அந்த ஒரு விக்கெட்டுமே ரொம்ப முக்கியமான விக்கெட். திலக் வர்மாவோட விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா தூக்கியிருந்தார். ஸோ இந்த மேட்ச்க்குமே செகண்ட் பவுலிங் வந்து ஒரு நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக மார்க்குட். ஸோ மார்க்குட் 15% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் பெருசாக இல்லை, வெளியிலும் பெருசாக ஆடல. ஸோ ரேராக செகண்ட் பவுலிங்கில் நீங்கள் கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போது பிளேயர் பேட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஜோஸ் பட்லரை சக்கரவர்த்தி 2 முறையும், அக்ஷர் பட்டேல் 2 முறையும், ஷமி 1 முறையும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபில் சால்ட்டை ஹர்திக் பாண்டியா 1 முறை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஹாரி ப்ரூக் பொறுத்த வரைக்கும் சக்கரவர்த்தி 2 முறை, பிஷ்னாய் 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. பென் டக்கெட்டை அக்ஷர் பட்டேலும் வாஷிங்டன் சுந்தரும் ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. லாஸ்ட்டாக லியாம் லிவிங்ஸ்டனை ஹர்திக் பாண்டியா 2 முறை, சக்கரவர்த்தி 1 முறை, அக்ஷர் பட்டேல் 1 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போது நாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பேஸ் டீமில். விக்கெட் கீப்பர்ஸில் பட்லர் மட்டுமே போயிருக்கோம். பேட்டர்ஸில் அபிஷேக் சர்மா, பென் டக்கெட், திலக் வர்மான்னு போயிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ஹர்திக் பாண்டியா, லிவிங்ஸ்டன், அக்ஷர் பட்டேல். பவுலிங்கில் ஜோஃப்ரா ஆர்ச்சர், வருண் சக்கரவர்த்தி, ஷமி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிரைடன் காஸ் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக், வைஸ் கேப்டன் ஹர்திக் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து போயிருக்கோம். ஃபைனல் டீம் ஆஃப்டர் லைனப் நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.